என்ன பகல் கனவா? ஏன் பலிக்காதுங்கிறீங்களா? யார் சொன்னா? நான் உனக்கு பலிக்க வைக்கிறேன். எத்தனை சீரியல் பாத்துப்பேன். அதுல இருந்து டக் டக்கு நீ ஏதாவது ஐடியாவை அள்ளி விட மாட்டேனா? மொத்தமா ஊத்திக்கும். நான் சொல்றபடி கேளு. நாளைக்கு காலையில என்னோட அண்ணனும் உன்னோட அம்மாவும் இங்க வராங்க. அதாவது உங்க அக்கா. அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. நம்ம வெட்டிங் டேயும் கூடங்க. அதை ஏன் ஞாபகப்படுத்துற? சரி, எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல உனக்கும் வினோதுக்கும் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நல்ல பிரசன்ட்டா வாங்கி வைமா. பிரசன்ட்டா? கேள்விப்பட்டதே இல்லையா? வெட்டுங்கப்பா, வெட்டுங்க. இப்ப போய் அம்மா வெட்ட சொல்றியாடா? கேக்க வெட்டுங்கப்பா. ஏன் ரவுகல போயிடுமா? வயிறு பசிக்குதுப்பா. வயிறு பசிக்குதா? இந்த விரலால நோண்டி நோண்டியே பெரிய சுரங்கமே வெட்டிச்சிருக்கேன். 4 பேர் இருக்கிறது இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ண என்ன கூடாது. அவனை சொல்லிட்டு நீங்க அலையறீங்க. மாம்ஸ், இந்த Dress சூப்பரா இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்? மோகினி பிசாசு மாதிரி இருக்க. அண்ணே கால்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. என்ன இதெல்லாம் பழக்கம்? அமெரிக்கால எல்லாம் கிடையாதுடா. தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும்னே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. எல்லாரும் சாப்பிட்டு போனோம். உன்னை யாரையா கூப்பிட்டது? அங்கிள், அமெரிக்கால சன் டிவி தெரியுதுல? சீரியல்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறதுடா? எனக்கு எங்கம்மா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. மைத்துனின்னு ஒரு சீரியல் வருதா, நல்லா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருக்கும்போது பாப்பேன். அதுவும் 40 எபிசோட்ல தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். 40 எபிசோட் பாக்கலையா? ஆமாப்பா. வசமா மாட்டினாரு, போட்டு தாக்கிடு. 40 எபிசோட் கதையே நானே சொல்றேன் உங்களுக்கு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சோறு. நீ சொல்லுமா. வசந்தி வசந்தின்னு ஒரு டாக்டர். 15 எபிசோட் ஓவர். சும்மா இருடா. அந்த வசந்தி பாக்குறது கூட ஒருத்தர் இரும்பிக்கிட்டே வருவாங்க. ஐயோ, 5 எபிசோட் தொடர்ந்து இருமி இருக்கான். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இருமது அவம்மா. அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் லவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், 40 எபிசோட் ஓவர். அப்ப பெருசா நான் ஒண்ணும் மிஸ் பண்ணல. நீங்க 400 எபிசோட் பார்க்கலனாலும் பெருசா எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். வசந்தி வசந்தின்னு ஒரு டாக்டர். இல்ல அது வந்து நம்ம என்னமா பிரியா, அவங்கதான் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்கன்னா சம்மந்தம் பேச வந்த நீயே இப்படி சும்மா இருக்கியேமா? இதுக்குதான் இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்தியா? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. அத பத்தி தானே பேச வந்திருக்கோம். அண்ணன் இன்னைக்கு தானே அமெரிக்கா இருந்து வந்திருக்காரு. அங்கிள், எப்போ பிரியாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம்? அது சின்ன வயசுல பேசுனது தானே. என்ன பிளேனுக்கே டிக்கெட் ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு எப்படி சொல்லுங்க? அது அவனுக்கு எப்ப இஷ்டமோ அப்ப வச்சுக்கலாம். அதான் எப்போ? என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வினோத்துக்காக தானே பிரியாவே ஊரை விட்டு வந்திருக்கா. நாம தான் இதெல்லாம் பேசி முடிக்கணும். ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கறியா? சரி, அவனே கேட்டுருவோம். ஏய் வினோத், யோ என்னப்பா? சொல்லு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாப்பா. உனக்கு கல்யாணம் வேணாப்பா, மத்தவங்க வேணுங்கறாங்களே. சும்மா இருந்துச்சுப்பா, நான் இன்னும் காலேஜ் முடிக்கல. கல்யாணம் கட்டிக்கிட்டா காலேஜ் போக கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இப்ப 10வது படிச்சவங்களே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னால உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. சரி விட்டுரு. ஹாய் வினோத், உன்னை எங்களாண்ட தேடுறது? ஹலோ அக்கா. ஹாய் அங்கிள். வாவ், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. அப்படியா? சாரி அங்கிள். எதுக்கு சாரி? கல்யாணம் கட்டிக்கிட்ட நானே ஃபீல் பண்ணல. லவ்ஸ் டே ஃபங்க்ஷன்ல உனக்காக எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் வாடா. இங்க இருந்து முதல்ல வெளிய போனா என்ன பேசு? சித்தப்பா, டாடி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. ஐ வில் மீட் யூ லேட்டர். பை அங்கிள். வினோத். ஓகே. என்னடா அப்படினா உனக்கு தலைப்பற வேலை? ஜார்ஜ் புஷ்க்கும் சதாம் ஹுசேனுக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறாங்க. என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க. எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் இப்படிதான் ஓடி போயிடுறான். புட்சாலி. சரிமா, அவன் சின்ன பிள்ளை, அவன் அப்படிதான் இருப்பான். நாம தான் எல்லாம் பார்த்து முடிச்சு வைக்கணும். அம்மாடி பிரியா, இங்க வா. வாமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ தான் என்னோட மருமகன். டேய், என்னடா வினோத் மூடு டைப் போறான்? என்னாச்சு அவனுக்கு? டேய், வெட்டிங் டேல அவங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே பிரியாவை கட்டிக்கன்னு சொல்லி டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த கடுப்புல தான் இந்த பார்ட்டிலே வந்து கலந்துக்கிட்டான். இதுல வேற நீ அவன்கிட்ட பிரியா பத்தி பேச ஆரம்பிச்சா அதான் எந்திரிச்சு போயிட்டான். ஏய், அவன் மனசுல ஒருவேளை வேற யாரையா நினைச்சுக்கிட்டு இருக்கானா? தெரியாது. எதுக்கு அவனை போய் சமாதானப்படுத்தும்? வா. சரி வா.
என்னாச்சுடா? சொல்றா, என்னாச்சு? ஏய் இல்லடா, நீ எதையும் மறைக்கிற. கண்டிப்பா உன் மனசுல ஏதோ இருக்குடா. ஒண்ணும் இல்ல, போலாம். ஒண்ணுமே இல்லன்னா எதுக்குடா இந்த அர்த்த ராத்திரில பைத்தியக்கார மாதிரி இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்லடா, என் சோகம் என்னோடய போட்டும், விட்டுடுங்க ப்ளீஸ். ஏய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ்னா தம் அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் தான் நினைச்சியா? இங்க பாரு, சந்தோஷத்தை பகிர்ந்துட்டா 2 மடங்காகும், துக்கத்தை பகிர்ந்துட்டா பாதியா குறையும். இப்ப சொல்றா, என்னடா உன் பிரச்சனை? வாசல்ல போட்ட கோலம் கூட காத்துல கலைஞ்சிரும். ஆனா கல்ல செதுக்கின சிற்பம் காலத்துக்கு அழியாதுடா. அறியாத வயசுல அறிமுகமான என் சந்தியா என் மனசுல ஒரு அழியாத ஓவியமாவே பதிஞ்சிட்டா. அவளோட வாசனை இன்னும் என் மனசுல வீசுது. அவளோட சிரிப்பு சத்தம் இன்னும் எனக்கு கேக்குது. என் உடம்புல நரம்புல ஒவ்வொரு அணுலையும் இருக்கிறது என் சந்தியா தாண்டா. நான் மட்டும் அவளை மீட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா எங்க அப்பா என்ன அந்த கான்வென்ட்ல சேர்க்கும் போது நான் அவளை அழுதுருக்கவே மாட்டேன். இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. வா, வெளியே வாடா. உன்ன கேட்கணும். ஓகே 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 சார், நான் பாத்துக்கிறேன். சரி, இப்படிதான் போ சரியா வா. வாடா. வா. என்ன கேட்கணும்? வா. என்ன கண்ணா சார்ந்திருக்க? ராத்திரி எல்லாம் தூங்கலையா? நேத்து ஏன் அழுத? என்ன பூதமா இருக்கு? பேச மாட்டியா? சரி, உன் பேர் என்ன? ஏய், கேக்குறல்ல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? பதில் சொல்லு. உன் பேர் எனக்கு தெரியும், என் பேர் உனக்கு தெரியுமா? சொல்ல மாட்டேன். நீ கண்டுபிடி பார்க்கலாம். அப்படி மறைக்காத, எனக்கு பயமா இருக்கு. சாப்பிடலையா? உனக்கு பசிக்கலையா? அவன்கிட்ட என்ன பேசினாலும் பதிலே பேச மாட்டான். எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம். வினோத் பாவண்டா, அவன் என்னமோ வீட்டு நினைப்பிலே இருக்கான். இல்ல வினோத், சாப்பாடு நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன், ஷேர் பண்ணிக்கலாமா? கிட்ட வா. இவன் ஒரு சரியான தலையாட்டி பொம்மை. உன்கிட்ட நிறைய இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடு. எங்க மம்மி எனக்கு எப்ப பார்த்தாலும் லெமன் ரைஸே வச்சு அனுப்புறாங்க. எனக்கு இது பத்தவே மாட்டேங்குது. சும்மா குண்டா, உனக்கு இதே அதிகம். வினோத், உனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலையா? சரி, நீ ஒன்னும் பேச வேணாம், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். அப்பா, என்ன இவ்வளவு வாசனையா இருக்கு? சாம்பார் சாதமா? ஆமா. நீ அதிகமா போட்டுப்பாங்க போல. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். உனக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இப்பதான் நீ குட் பாய். நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? தண்ணி குடி. ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடி, நீ பேசிட்ட. இனிமே நம்மளா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. இந்த குணா, அட என் பேர் தெரியுமா? இனிமே நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ பேர் என்னன்னு தெரியுமா? தெரியும், சந்தியா.
ஏய் எப்படி கண்டுபிடிச்ச? டிஃபன் பாக்ஸ்ல எழுதி இருந்ததே. வெரி குட். உனக்கு விக்கல ஏத்ததுல இனிமே உன் பேர் விக்கி. ஓகேவா? ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நடந்து கூட போலாம். ஏய் விக்கி, எங்க வீட்டுக்கு வரியாடா? வார்டன் விட மாட்டாரே. நீ கவலைப்படாத. வார்டனுக்கு தெரியாம ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போக ஒரு வழி இருக்கு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த ஊரை நீ சுத்தி பாத்திருக்கியா? இல்ல. சூப்பரா இருக்கும். நாங்க சுத்தி காமிக்கிறோம். ப்ராமிஸ்? ப்ராமிஸா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ இனிமே அழவே கூடாது. வாட்ச்மேன், உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாங்க. பிரின்சிபல் ஏன் கூப்பிட்டுருப்பாரு? சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. பொன்மாலையில் மனதில் மார்கழி வாடை பூசிய ஈரம் நினைத்தால் சுடுகின்றதே. காலம் என்னும் நதியில் மனம் தூண்டில் போட்டு வாடும். ஓடி சென்ற நதியை இன்று கடலில் நின்று தேடும். இளமை நினைவு அலை மோதுதே.